14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு இரட்டை இலக்க வளர்ச்சி 11.19% வளர்ச்சி விகிதத்துடன் சாதனை. 2010 கலைஞர், 2024 ஸ்டாலின். திராவிட ஆட்சியின் இரட்டை இலக்க வளர்ச்சியின் ரீமேக். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு 11.19% என்ற இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து புதிய சாதனையை படைத்துள்ளது. 2024 முதல் 2025 ஆண்டின் மாநிலத்தின் மொத்த உள்நாடு உற்பத்தி மதிப்பு 17 லட்சம் கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த 2023 முதல் 2024 ஆண்டின் கணிப்பான 15 லட்சம் கோடியை விட சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாகும். இந்த வளர்ச்சி தமிழ்நாடு அரசு 2024 முதல் 2025 பட்ஜெட்டில் கணித்த 9% வளர்ச்சி விகிதத்தை விட 2.2% அதிகமாகும். மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் திருத்தப்பட்ட தரவுகளின்படி தமிழ்நாடு தற்போது நாட்டிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டிய ஒரே மாநிலமாக திகழ்கிறது. இது மாநிலத்தின் திட்டமிட்ட நிர்வாகம், முதலீட்டு அதிகரிப்பு மற்றும் தொழில்துறை வளர்ச்சியின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு தற்போது ரூபாய் 3,61,000 என்னும் சராசரி வருமானத்துடன் தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவை தொடர்ந்து 3வது இடத்தை பிடித்துள்ளது. இதற்கு முன்பு 2010 முதல் 2011 ஆண்டு காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் 13.12% வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்த தமிழ்நாடு தற்போதும் திமுக தலைமையிலேயே திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் இரட்டை இலக்க வளர்ச்சி இலக்கை மீண்டும் எட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனையை முன்னிறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் கூறியதாவது: இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டியுள்ள ஒரே அரசு தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு. இப்போது நாம் சொன்ன 9.69% வளர்ச்சி விகிதத்தையும் தாண்டி 11.19% என மத்திய அரசு வெளியிட்டுள்ள திருத்தப்பட்ட தரவில் வெளியிடப்பட்டுள்ளது என பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் 2030 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவோம் என்ற போது பலர் சந்தேகத்துடன் பார்த்தனர். ஆனால் இன்று அந்த இலக்கை நோக்கி நிச்சயமாக பயணிக்க முடியும் என்பதற்கான துவக்க வெற்றிதான் இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி எனவும் முதலமைச்சர் உறுதியுடன் தெரிவித்தார். தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா இது குறித்து தனது எதிர்வினையை பதிவு செய்து, முன்பு 9.69% என மதிப்பீடு செய்யப்பட்ட தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் தற்போது 11.19 என திருத்தப்பட்டுள்ளது. இது வேறு எந்த பெரிய மாநிலமும் பெற்றிராத அபரிமிதமான வளர்ச்சி. தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் நிலைத்தன்மையும் வளர்ச்சிக்கு உருவாக்கப்பட்ட சூழலின் வலிமையையும் வெளிக்காட்டுகிறது. எதிர்வரும் 2025 முதல் 2026 ஆண்டில் 12% வளர்ச்சி விகிதத்தை எட்டும் வாய்ப்பு உள்ளது என நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். இது மாநிலத்தை 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி வலிமையாக முன்னெடுத்து செல்லும் முக்கிய படியாக பார்க்கப்படுகிறது.